வணக்கம். தமிழ்நாடே பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு வழக்க பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். தமிழ்நாடு ஒரே குரல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயமா ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் இன்னைக்கு மாறி இருக்கு. இது குறித்து போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய இயற்கை வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர் கொடுத்த ஒரு பேட்டியில இருந்து தான் நாம இந்த விஷயத்தை தொடங்க போறோம். ரொம்ப சமீபத்தில் ஓரணியில் தமிழ்நாடு குறித்த ஒரு நிகழ்ச்சி பங்கேற்புல ஊடகங்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குது. குறிப்பா அஜித்குமாருடைய கொட்டடி கொலை தொடர்பா ஒரு கேள்வி எழுப்பிய போது அவர் 2 விஷயத்த சொல்றாரு. இதை நீங்க சாத்தான்குளத்தோட ஒப்பிட முடியாது. 2வது இது கஸ்டடி டெத் கிடையாது. இதுல நாம 100% உடன்படுறோம். காரணம், இதை சாத்தான்குளத்தை விட ரொம்ப கொடூரமான கொலையா தான் நம்ம பார்க்கணும். 1. 2வது இது கஸ்டடி டெத்தே கிடையாது. காரணம், 27ஆம் தேதி அன்னைக்கு 2 பெண்மணிகள் HRNC துறை கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிற ஒரு கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வராங்க. அப்போது வயது முதிர்ந்த ஒரு தாயாரோட ஒரு பெண் வந்திருக்கிறாங்க கார்ல. அந்த காரை பார்க் பண்ண சொல்லி அந்த கோவிலுடைய தனியார் காவலாளி வாட்ச்மேனான அஜித்குமார் கிட்ட உதவி கேட்க, தனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொன்ன அஜித்குமார் 2 நபர்களோட உதவியோட அந்த காரை பார்க் பண்றாரு. பார்க் பண்ணிட்டு அவங்க தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்ட பிறகு அந்த காரை மறுபடியும் எடுத்துட்டு அவங்க கிட்டே கொடுக்குறாரு. இந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த கார்ல ஒரு பர்ஸ் இருந்திருக்கு. அந்த பர்ஸில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 2500 9 பவுன் நகையும் காணோன்னு சொல்லி திருபுவனம் காவல் நிலையத்தில் ஓரலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாய்மொழியா ஒரு புகார் தராங்க. இந்த வாய்மொழி புகாரை வாங்கிக்கிட்ட ஆய்வாளர் ரமேஷ்குமார் என்பவர் அந்த கோவிலுடைய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு ஃபோன் செஞ்சு அந்த வாட்ச்மேன் அஜித்குமாரை ஸ்டேஷனுக்கு கொண்டு வர சொல்றாரு. ஒரு ப்ரிலிமினரியாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. அதில் அவர் மேலே எந்த ஒரு தவறு இல்லை, நீங்கள் போகலான்னு சொல்லி உடனடியாகவும் அனுப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வெளியில் சில ஊடகங்கள் சலசலப்புகள் தெரிஞ்ச உடனே மறுபடியும் மேலேருந்து சில அழுத்தங்கள் வந்த பிறகு அவரை சரியாக விசாரிச்சுட்டு அனுப்புங்கன்னு டிஎஸ்பி தரப்புலேருந்து எஸ்பி தரப்புலேருந்து சொல்லப்பட்டதாக ஒரு தகவல். அது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு வரும்போது பதிவும் ஆயிருக்கு. அதுக்கு பிறகு மணப்புரம் டிஎஸ்பி சண்முகம் அவருடைய ஸ்பெஷல் டீம், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் கண்ணன் தலைமையிலான ஸ்பெஷல் டீம் இந்த இன்வெஸ்டிகேஷனை டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஓரல் கம்ப்ளைண்ட், அது ரிட்டன் கம்ப்ளைண்ட் கிடையாது. ஓரல் கம்ப்ளைண்ட்லேருந்து அது ஒரு எஃப்ஐஆராகவும் ஆக கிடையாது. அதனால தான் இந்த வழக்கை நம்ம கஸ்டடி டெத்தாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். காரணம், ஒரு குற்ற சம்பவம், குற்ற சம்பவத்திலேருந்து புகார், புகாரிலேருந்து முதல் தகவல் அறிக்கை, முதல் தகவல் அறிக்கையிலேருந்து விசாரணை அல்லது கைது, கைதிலிருந்து நீதிமன்ற காவல், நீதிமன்ற காவலுக்கு போயிட்ட பிறகு தான் ஒருத்தரை நீங்கள் ஒரு போலீஸ் கஸ்டடிக்கு எடுக்க முடியும். அப்படியே இல்லைனா கூட அவரை கஸ்டடியில் நீங்கள் 24 மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கக்கூடாது. ஆனால் இந்த வழக்கில் இந்த சட்ட முறைமைகள் எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ். அதனால தான் சொல்கிறோம், இது கிட்டத்தட்ட ஒரு கடத்தலாக தான் பாவிக்கணும்னு. இப்போ இந்த வழக்கில் ஸ்பெஷல் டீம் இந்த வழக்கை எடுத்துட்ட பிறகு அவரை 3 இடத்துல வச்சு கடுமையாக தாக்கி விசாரிக்கிறாங்க. அதில் நள்ளிரவு நேரத்தில் ஒரு இல்லீகல் சர்ச்சும் நடத்துகிறாங்க. வாய்மொழியாக வந்த ஒரு புகாரில் வழக்கே பதிவாகாத போது அந்த புகாரை மட்டும் அடிப்படையாக வச்சு அஜித்குமாரை 3 இடங்களை கொண்டு போய் தாக்குனது மட்டும் இல்லாமல் ஒரு இல்லீகல் சர்ச்சும் அஜித்குமாரோட வீட்டில் நடத்தி இருக்கிறாங்க. அந்த வீட்டில் சர்ச் நடத்தின போது தான் அவருடைய சகோதரரான நவீனையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நவீனையும் அஜித்குமார் முன்னாடி கடுமையாக தாக்குறாங்க. இப்படி 3 இடங்களில் வச்சு மாற்றி அவரை தாக்குன பிறகு ஒரு கட்டத்தில் இந்த போலீஸ்கிட்டேருந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிக்கணும், நம்ம உயிரை காப்பாற்றணும்னு நினச்ச அஜித்குமார் ஒரு யுத்தியை கையில் எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நகையை நான் தான் எடுத்தேன், அந்த நகையை கோவிலுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் ரூம் பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கிறேன்னு பொய் சொல்கிறாரு. காரணம், போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கணும். கோவிலுக்கு இவரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. மறுநாள் கூட்டிகிட்டு போன பிறகு மாட்டு கொட்டடியை வச்சு நகை எங்கன்னு கேட்டபோது அவர் உண்மையை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்ககிட்டேருந்து தப்பிக்க தெரியாமல் நான் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன்னு அவர் பதிவு செய்கிறார். அதை கேட்ட காவலர்கள் மேலும் அவரை கொடூரமாக தாக்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும், கோவிலுக்கு தரிசனத்துக்கு வந்தவங்களும், சாமி கும்பிட வந்தவங்களும், கோவிலில் ஊழியர் செய்கிறவங்களும் எல்லாரும் பார்க்க அவங்கள அப்புறப்படுத்திருக்கு போலீஸ். இதை ரகசியமாக ஒருத்தர் வீடியோவும் எடுத்திருக்கிறாரு. இப்போ அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
ஒரு கட்டத்துல தாக்குதல் அதிகமான பிறகு அஜித்குமார் அங்கேயே வந்து மலம் கழிச்சிடுறாரு. அதன் பிறகு சுதாரிச்சுட்ட காவல்துறை அதே கோவில் நிர்வாகிகளை கூப்பிட்டு அவரை ஒரு ஆட்டோல ஏற்றி தனியார் மருத்துவரான பாஸ்கரனுடைய மருத்துவமனைக்கு அவரை அனுப்புறாங்க. பாஸ்கரன் அவரை பரிசோதிக்க மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் திருபுவனம் ஜிஹெச்க்கு அஜித்குமாரை கொண்டு செல்றாங்க. அங்கதான் திருபுவனம் ஜிஹெச் மருத்துவர்கள் அவர் கொண்டு வரும்போதே இறந்துட்டு இருக்காருன்றத டிக்ளேர் பண்றாங்க. இங்க நம்ம முக்கியமா ஒரு விஷயம் கவனிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வழக்கு மொத்தமா, இந்த உடல் மொத்தமா எஸ்பினுடைய கட்டுப்பாட்டுக்கு போனதாக பீப்புள்ஸ் வாட்சினுடைய அமைப்பு ஒரு தகவலா சொல்லியிருக்கிறாங்க. அந்த உடலை அந்த பெற்றோரோ அல்லது அவங்க சம்பந்தப்பட்டவங்க யாருமே அந்த டெத்தை டிக்ளேர் பண்ண பிறகு யாருமே பார்க்கல. திருபுவனம் ஜிஹெச்ல டெத்து டிக்ளேர் பண்ண உடனே போலீஸார் அந்த பூத உடலை வந்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. இது தொடர்பாக அன்னைக்கு நள்ளிரவுல வந்து அவங்க தாயார் நளினி அவர்கள் ஒரு எழுத்துப்பூர்வமான புகார் அதே ஆய்வாளர்கிட்ட கொடுக்கும் பொழுது அவங்க புகாரை வாங்கல. ஆனால் ஒரு புகார் பெறப்படுது. அந்த புகார்தாரர் யாருன்னா இந்த குற்ற சம்பவத்தை செஞ்ச தலைமை காவலரான கண்ணனே இதுல புகார்தாரரா மாறி வலிப்புனால இவர் வந்து ஓடி போனாரு, எங்கிருந்து தப்பிக்க ஓடி போனாரு, ஓடி போகும்போது வலிப்பு வந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு புகார் தராரு. அந்த புகார்ல முதல்ல ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யறாங்க. 196 சப்கிளாஸ் 2 BNSSல ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இது பிறகு நடந்தது எல்லாமே வந்து இதுவரைக்கும் நடந்தது. இது வழக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு பெரிய கட்ட பஞ்சாயத்து நடக்குது. அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு தலைமை இருக்கிறாரு டிஎஸ்பி சண்முகம். அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு உடன் நிற்கிறாரு திமுகவின் ஒன்றிய சேர்மன். அதே அஜித்குமார் பாதிக்கப்பட்ட கிராம அருகில் இருக்கிற நாடார் உறவின் முறை திருமண மண்டபத்துல ஊர் மக்களை கூட்டி இந்த டிஎஸ்பியும் அந்த ஒன்றிய சேர்மனும் ஒன்று சேர்ந்து அஜித்குமாரோட தாயார்கிட்டையும் தம்பிக்கிட்டையும் கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா பேரம் பேசுறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து நிலைமை இன்னும் சீரியஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்கள வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட விசாரணை கொண்டு போகும்போது திமுக கொடி கட்டின காரிலேயே கூட்டு போனதாகவும் அதே பீப்புள்ஸ் வாட்ச் நிறுவனமும் ஒரு அறிக்கையாகவும் கொடுத்துருக்குறாங்க. இது தொடர்பாக வந்து மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கட்ட பஞ்சாயத்து பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்படுது. இங்கே அந்த காவல் நிலையத்தில் எஸ்பி பிரசண்டா இருந்திருக்கிறாரு, டிஎஸ்பி கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு நடுவில் 29ஆம் தேதி அதே கோவிலுக்கு டிஎஸ்பியினுடைய எஸ்பி இந்த விஷயத்தை தொடர்பாக நல்ல தெளிவான அறிவோடு இருந்திருக்கிறாரு. அங்கே ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆயிருக்காரு அந்த ஸ்டேஷன்லேயே. ஒரு பக்கம் சைமல்டேனியஸாக டிஎஸ்பி கட்ட பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்கிறாரு. 29ஆம் தேதி எஸ்பியினுடைய அலுவலகத்திலிருந்து கோவிலுக்கு சென்று அங்கேருந்து அத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜஸ், அது மட்டும் இல்லாமல் டிவிஆரோட டெக்னிக்கல் டீம் எடுத்துகிட்டு போயிருக்கதா போலீஸே வந்து நீதிமன்றத்தில் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதை எடுத்துகிட்டு போனவங்க ஒரு சீசர் மகசர் கூட சீஸ் பண்ணிட்டு போகிறோன்றதை சட்டப்பூர்வமாக பதிவு செய்யலை. ஆனால் இந்த வழக்கில் போலீஸ் நாங்கள் பறிமுதல் பண்ணோன்னு சொல்லக்கூடியது சீசர் மெமோ படி ஒரே ஒரு பிளாஸ்டிக் பைப். அதுக்கடுத்து இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. மாண்புமிகு நீதிபதி SM சுப்பிரமணியம் அமர்வுக்கு முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. கடுமையான கேள்விகள் கேட்குறாரு நீதிபதி மாண்புமிகு SM சுப்பிரமணியம். அவர் கேட்ட மிக முக்கியமான கேள்விகளில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இதை நீங்கள் வந்து மற்ற போலீஸ் டார்ச்சரோட இதை ஒப்பிட்டு பார்க்க முடியாதுன்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அதுக்கான காரணமாக ஏதோ ஒரு காவலர் ஏதோ ஒரு நேரத்தில் தான் உயர் அதிகாரிக்கு தெரியாமல் பணியில் இல்லாத போது வெளியில் போயிட்டு கலாட்டா பண்ணுறதையோ அல்லது ஒரு பொதுமக்களை தாக்குறதையோ அதுக்கு வந்து ஒரு உயர் அதிகாரியை பொறுப்பாக்க முடியாது. ஆனால் ஒரு வாய்மொழியாக பெறப்பட்ட ஒரு புகாரில் டிஎஸ்பியினுடைய ஒரு ஸ்பெஷல் டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணுது. அந்த ஸ்பெஷல் டீம் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் மெத்தடை, ஒரு 3rd டிகிரி மெத்தடை இந்த விசாரணையில் பயன்படுத்துகிறாங்க. ஒரு கொலையும் நடக்குது. இதுக்கு வெறும் 5 பேரை மட்டும்தான், அந்த 5 கடைநிலை காவலர்கள் மட்டும்தான் காரணம்னு சொன்னால் யாராலையும் ஏற்றுக்க முடியாதுன்ற முக்கியமான கருத்தை மாண்புமிகு நீதிபதி பதிவு பண்ணுறாரு. அதோடு சேர்த்து அதை ஒட்டி நடக்கிற விசாரணை முறையிலையும் அவர் கடுமையான அதிருப்தி பதிவு செய்கிறாரு. அதில் ஒன்று தான் அந்த டிவிஆர் எடுத்துகிட்டு போனது. ஒரே ஒரு பைப்பை வச்சு தான் இத்தனை காயங்கள் ஏற்படுத்தினீங்களா? வேற எந்த ஆயுதங்களையும் நீங்கள் பறிமுதல் செய்யலையா? ஏன் எதையும் சீசர் மகசர் போடாமல் பதிவு பண்ணுறீங்கன்ற இன்னொரு விஷயத்தையும் முன் வச்சிருக்கிறார். ஒரு கட்டத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு காரசாரமாக போக அவர் கடைசியாக இந்த வழக்கை இன்ட்ரீம் ஆர்டர், ஒரு இடைக்கால தீர்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த வழக்கை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டும் அதன் பிறகு இந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரியினுடைய சிடிஆர் கால் டயல் ரெக்கார்டை அந்த ஜட்ஜு கிட்ட சமர்ப்பிக்கணும்னு சொல்லியும் ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்திருக்கிறாரு.
இது ஒரு வகையில் நம்மளுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக இருந்திருக்கு. 8ஆம் தேதி இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறார். இது போன்ற கஸ்டடி டார்ச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்ற பிறகு 2021லேருந்து இப்போ இன்னைக்கு தேதி வரைக்கும் என்கவுண்டர் இதோடு சேர்த்து கிட்டத்தட்ட 33 கொலைகள், அதுக்கு சட்டமூலம் பூசப்பட்டிருந்தாலும் அதை கொலைகள் தான் நம்ம சொல்ல முடியும். 33 கொலைகள் அரங்கேற்றப்பட்டுள்ளது. 2022ல் விக்னேஷ்னு ஒரு இளைஞர், ஒரு குதிரை ஓட்டுற ஒரு இளைஞர், மெரினால குதிரை ஓட்டுற இளைஞன் கொடூரமாக கொல்லப்பட்டார். அவர் கொலை செய்யப்பட்ட போது போலீஸ்க்கு ரொம்ப வசதியாக இருந்தது அவருடைய குற்றப்பின்னணியை காரணம் காமிச்சு அவரோட கொலையை நியாயப்படுத்துனாங்க. இன்னைக்கு சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்குது. எதுக்கு இதெல்லாம் இப்போ சொல்கிறோன்னா, தமிழ்நாடு அரசு ஏதோ இதுதான் முதல் குற்றம் போலவும், இந்த குற்றத்திலிருந்து நாங்கள் உடனடியாக பாடம் கற்றுக்கிறோன்றது போலவோ ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க. கிட்டத்தட்ட இதே விக்னேஷ் கொலை அரங்கேறிய போது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, சட்டமன்றத்தில் இனி ஒரு கொட்டடி கொலை, காவல் கொட்டடி கொலை தமிழ்நாட்டில் அரங்கேறதுன்னு சொன்னார். ஆனால் விக்னேஷ் மரணத்திற்கு பிறகு, கொலைக்கு பிறகு கிட்டத்தட்ட 5 கொலைகள் தமிழ்நாட்டில் காவல் கொட்டடி கொலைகளாக பதிவாயிருக்கு. அதில் சிறைகளும் தனி. முதல்வர் இந்த விஷயத்தில் ஒரு செயலாற்ற விதமாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அழைச்சு மன்னிப்பும் தெரிவிச்சிருக்கிறார். இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், காவல் கொட்டடி கொலைகளை பொறுத்த மட்டும் எந்த அரசுகள் வந்தாலும் காவல்துறையினோட செயல்பாடு என்பதை எந்த அரசுகளும் தடுக்கணும்னு முனையிறது கிடையாது. ஜெய்பீம்னு ஒரு திரைப்படம் வந்தபோது அதை முதல்வருக்கு காட்சிப்படுத்திய போது கிட்டத்தட்ட 2 பக்கத்துக்கு நீட்டி அறிக்கையாக எழுதி கொடுத்தாரு. அந்த திரைப்படத்தின் போது உயர்நீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதியர் சந்துரு அவர்கள் இஸ்மாயில் கமிஷன் ரிப்போர்ட்டை முதல்வருக்கு பரிசு கொடுத்தாரு. அதை பெருமிதத்தோடு வாங்கினார் முதல்வர். ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த ஆணையத்தோட அறிக்கையை தமிழ்நாடு அரசு பரிந்துரை பண்ணலை. இந்த மாதிரி பல்வேறு ஆணைய அறிக்கைகள் இருக்குது, பல்வேறு சட்டம் வழிமுறைகள் இருந்தாலும் தமிழ்நாடு அரசும் சரி, அது வழிநடத்துகிற காவல்துறையும் சரி எந்த சட்டங்களையும் பின்பற்றதா இல்லை. ரொம்ப சமீபத்தில் உச்சநீதிமன்றம் 2024ல் பிரபீர் பிரக்யூசா வழக்கில் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்காம கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த கைதுமே அப்படி நடக்கிறதில்ல. டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், அர்னேஷ்குமார் யாதவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், சித்தேந்தர் ரதார் அன்தில் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சிபிஐ, இப்படி பல்வேறு வழக்குகள் கைது எப்படி நடக்கணும், கைதுக்கான வழிமுறைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லியும் அந்த எந்த உச்சநீதிமன்ற வழக்குகள்ல இருந்து விசாரணை முகமைகள் பாடம் கற்றுக்கிட்டதா தெரியல. உச்சநீதிமன்றம் 2020ல் கூட காவல் நிலையங்கள் எப்படி இருக்கணும், காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தப்படணும் போன்ற பல்வேறு நெறிமுறைகளை கொடுத்தும் அந்த நெறிமுறைகளும் பின்பற்றப்படலை. உச்சநீதிமன்றங்களும் உயர்நீதிமன்றங்களும் காவல்துறை விசாரணை தொடர்பாகவும் கைதுகள் தொடர்பாகவும் எத்தனை தீர்ப்புகள் கொடுத்தாலும் அது எல்லாம் வெறும் காகிதங்களாக தான் இருக்குது. இந்திய அரசமைப்பு சட்டத்தோட கூறு 22 உபப்பிரிவு 3 ரொம்ப தெளிவாக சொல்லுது, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கணும்னு. ஒரு அரசமைப்பு சட்ட உரிமையாக இருக்கிற ஒரு விஷயம் கூட குறைந்தபட்சம் இந்த விசாரணை முகமைகளால் கடைபிடிக்கப்படுறதில்ல. இப்போ நம்ம அஜித்குமார் விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட காவல் நிலையமே தனது அதிகாரத்தை, ஒட்டுமொத்த அந்த சிவகங்கை மாவட்ட காவல்துறையும் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் இந்த வழக்கில் வெறும் 5 காவலர்கள் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. எஸ்பி காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இது போதாது. பாதிக்கப்பட்ட தரப்போட முதல்வர் தொலைபேசியில் பேசும்போது தனது வருத்தங்களையும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. பதிவு செஞ்ச முதல்வர் அவங்க கிட்டேயே உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. பாவம், வறுமையில் உழல்ற அந்த குடும்பம், அவருடைய சகோதரன் எனக்கு ஒரு வேலை வேணும்னு தான் கேட்க முடிஞ்சது. ஆனால் அவர் அந்த சகோதரன் சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இப்போ வழக்கை சிபிஐக்கு மாற்றிருக்கிறீங்க. இந்த வழக்கில் என்னைக்கு நீதி கிடைக்கும்னா, இந்த வழக்கு விசாரணை எப்போது அந்த எஸ்பியையும் டிஎஸ்பியையும் இன்ஸ்பெக்டரையும் குற்றவாளிகளாக கருதி அவங்கள கைது செஞ்சு, எப்படி சாத்தான்குள வழக்கில் இன்ஸ்பெக்டர்லேருந்து கடைநிலை காவலர்கள் வர கைது செய்யப்பட்டாங்களோ, இன்னை வரைக்கும் பிணை மறுக்கப்பட்டு சிறையில் இருக்கிறாங்களோ, அதே போல் இந்த வழக்கிலையும் எஸ்பி வரை, ஏன்னா எஸ்பியினுடைய ஆஃபீஸும் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. டிஎஸ்பியின் ஸ்பெஷல் டீம் இந்த இன்வெஸ்டிகேஷனில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் இதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் டீம் பண்ண அட்ராசிட்டியை வேடிக்கை பார்த்துருக்கிறாரு. அதனால் இவங்க மூவரும் இந்த வழக்கில் என்னைக்கு குற்றவாளி ஆகுறாங்களோ அதுதான் அஜித்குமாருக்கு உண்மையான நீதி. இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் கைது செய்யப்படும் போது மட்டும்தான் மற்ற அதிகாரிகளுக்கு இனி ஒரு காவல் கொட்டடி கொலையை பாடுபட்டாவது தடுக்க வேண்டும் என்ற அக்கறையும் அந்த காவல் அதிகாரிகளுக்கு வரும். எப்படி கள்ளக்குறிச்சியில்
கள்ளசாராயம் வழக்கு வந்தபோது ஒட்டுமொத்த மாவட்ட காவல்துறையே இடமாற்றம் செஞ்சீங்களோ, ஒட்டுமொத்த மாவட்ட காவல்துறைக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்களோ, அதே போல இது வந்து ஒரு மாவட்ட காவல்துறையினோட ஒட்டுமொத்த கூட்டு சதியினால் செய்யப்பட்ட ஒரு பச்சை படுகொலைன்னு தான் நாங்க இதை பார்க்குறோம். இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்தையும் பதிவு செய்யணும்னு நினைக்கிறோம். ஃபெனிக் விக்னேஷின் கொலையின் போது இந்த மாதிரியான ஆதரவு குரல்கள் வரல. கொல்லப்படும் ஒரு பின்னணியும் பார்த்து தான் இங்கே ஆதரவு குரல்கள் எழுதுன்னு நாங்க நினைக்கிறோம். அது வருங்காலத்துல நடக்கக்கூடாது. அஜித்குமாருக்கு எந்த ஒரு குற்றப்பின்னணி இல்லாதனால தான், இல்லாதது உண்மையிலேயே காவல்துறைக்கு இந்த வழக்கை அவங்க போக்குக்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு நிர்பந்தத்துக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. ஒருவேளை அஜித்குமார் மேல எதனாவது ஒரு குற்றப்பின்னணி இருந்திருந்தா விக்னேஷ்க்கு நேர்ந்தது அவருக்கு கூட நேர்ந்திருக்கலாம். இந்த நேரத்துல கூடுதலா ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம். எப்படி அஜித்குமாருக்காக, ஃபெனிக் ஜெயராஜ் விஷயம்லாம் ஐநா வரை பேசு பொருளாச்சு. நமக்கு ஆறுதல் தருது. ஒரு மனித உரிமையை சார்ந்து நிற்கிறோம், நல்லது. ஆனால் இது மற்ற கொட்டடி கொலைகளிலும் இதே குரல் வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் வெவ்வேறு பிரிவினராக இருக்கிறது, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பின்னணியில் இருக்கிறது, அவங்க சார்ந்த பகுதி, அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய சாதி, இது கூட நம்மளுடைய ஆதரவு குரலில் செல்வாக்கு செலுத்துதோன்னு நினைக்க தோணுது. அஜித்குமாரனுடைய வலியை எங்களால் உணர முடியுது. காரணம், இங்கே பல அஜித்குமார்களை இழந்துட்டு நின்றுட்டுருக்கோம். இந்த கொட்டடி கொலைகளில் பெரும்பாலும் பாதிக்கப்படுறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவர்களாக இருக்கிறாங்கன்றது உண்மைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம். அந்த வகையில் விக்னேஷும் ஒரு அஜித்குமார் தான் அப்படின்னு நம்ம உணரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் காவல் கொலைகளை, குறிப்பாக என்கவுண்டர்ஸ் டெத்தை நம்ம ரொம்ப குளோரிஃபை பண்ணதும் இந்த மாதிரியான காவல் கொட்டடி கொலைகள் அரங்கேறுவதற்கு மறைமுகமாக நம்மளே ஒரு காரணமாக ஆயிட்டோம். நம்மக்கிட்ட ஒரு ஹியூமன் ரைட்ஸ் பெர்ஸ்பெக்டிவே கிடையாது. அதனால தான் காவல் என்கவுண்டர் என்பது ஒரு அசம்பாவிதத்தால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த அசம்பாவிதத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு பலர் வரும்போது அவங்கள நோக்கி நம்ம கேள்வி எழுப்புறதில்ல. மாறா அவங்கள நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் ஃபேஸ்புக்கில் அவங்களுக்கு ஃபயரோ அவங்கள வச்சு நம்ம வந்து பெருமிதம் கொள்கிறோம். சிலர் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தால் அதை மீம் டெம்ப்ளேட்டாக ஆக்குறோம். பாத்ரூமில் வழுக்கி விழுறவங்களும் குற்றம் பண்ணாங்கன்றதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. அதனால நாம் வந்து காவல் கொட்டடி சித்திரவதைகள் அஜித்குமார் மாதிரியான நபர்களுக்கு நடந்தால் மட்டும்தான் நம்ம கேள்வி கேட்கணும்னு இல்லை. ஒருபோதும் நாம் காவல் கொட்டடி சித்திரவதையில் 0 டாலரண்ட்டாக இருந்தால் தான் இனி ஒரு அஜித்குமார் உருவாக மாட்டாங்க. இந்த பொறுப்பு மக்களாகிய நம்மக்கிட்டேயும் இருக்குன்றதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கிட்ட உடனடியாக இஸ்மாயில் கமிஷன் ரிப்போர்ட்டை அமல்படுத்தணும். குறைந்தபட்சம் அனைத்து காவல் நிலையங்களும் வாய்ஸ் ரெக்கார்டோடு கூடிய சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படணும். அந்த பதிவுகள் வெளியில் பெரிய எல்சிடி திரை போட்டு காட்சிப்படுத்தணும். அப்படி காட்சிப்படுத்தும் போது மிக நிச்சயமாக வந்து வெளியில் நம்மளை பார்க்குறாங்க, பொதுமக்கள் பார்வையில் நம்ம காவல் நிலையம் இருக்குன்ற ஒரு பயமாச்சு இந்த காவலர்களுக்கு இருக்கும். இனி ஒரு காவலர் இந்த மாதிரியான புகாருக்கு உட்பட்டா அது வந்து மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும், அந்த கொட்டடி சித்திரவதையில் பாதிக்கப்பட்டவர் சாகர வர தமிழ்நாடு அரசு காத்துட்டு இருக்கக்கூடாது. அது எந்த அளவில் இருந்தாலும் அந்த அதிகாரிகள் மேலே உறுதியான நடவடிக்கை வரும் காலங்களில் எடுத்தாதான் மிக நிச்சயமாக இந்த காவல் கொட்டடி சித்திரவதைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு கூறி நன்றி. ஜெய் பீம்.